மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 15 மணி நேரம் வழங்கப்பட்டு வந்த மும்முனை மின்சாரம் 3 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நேரடி நெல் விதைப்பு பணியில் ஈடுபட்ட விவசாயிகள் இந்த தொடர் மின்வெட்டால் தண்ணீர் இன்றி விவசாய நிலங்களில் நெல் மணிகள் கருகி பாதிக்கப்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2-3 தினங்களாக பல்வேறு பகுதிகளில் சாலை மறியலில் ஈடுபட்டும் பயனில்லை என விவசாயிகள் புலம்புகின்றனர். தொடர் மின்வெட்டால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்துவிடும் என புலம்பிய விவசாயிகள் ஒன்று விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டும், இல்லை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். சொல்லி வந்தால் நாங்கள் தாலி அடமானம் வச்சு நகை அடமானம் வச்சு இப்போ நாங்கள் விரைய விட்டுட்டு விரை கருகுதுங்க. நேற்றுக்கு பந்தநல்லூரில் பாருங்கள், சுத்தமாக விரெல்லாம் கரண்டே இல்லாத கருகி போய் இந்த தூக்கிட்டு நிற்கிறாங்க. பெரிய கொடுமையாக இருக்குது. இது நம்ம தமிழ்நாடுக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் பார்க்கணும். மற்றபடியே மாவட்டமோ இல்லை நகரமோ ஒன்றியமோ இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களாம் கேட்க முடியாது. எங்களை மாரி விவசாயி இருந்து நாங்கள் படுற வேதனை கஷ்டம் உங்களுக்கு தெரியணும் ஐயா. நீங்கள் அதை பார்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை மிகவும் நான் வேண்டி கேட்குறேன். தமிழ்நாடு மக்களை வாழ வைங்க. அது வாழ வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ரொம்ப வருத்தத்தோடு கேட்குறேன். என்னோட மனநிலை ரொம்ப வேதனையாக இருக்குது. நாங்கள் வீட்டில் குடும்பத்திலலாம் சோறாக்கி நிம்மதியாக படுக்க முடியல, தூங்க முடியல. ராத்திரியும் வீட்டில் படுக்க முடியல, வயலில் கிடக்குறேன் ஐயா. தயவுசெய்து புரிஞ்சுங்க ஐயா. இதுதான் எங்களோட இது, வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் கேட்குறது கரண்ட்டு. இது நீங்கள் உடனடியாக ஐயா தயவுசெய்து செய்யணும். கரண்ட்டுங்கிறது என்னன்னு தெரியாத போயிடுச்சு. வீடுகளுக்கும் கரண்ட் இல்லை, எதுக்குமே கரண்ட் இல்லை. அந்த அளவுக்கு உள்ள சூழ்நிலை வச்சு எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியல. எங்களோட சூழ்நிலை இப்போதைக்கு ஒரு சரியான ஒரு டைமிங் கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கரண்ட் கொடுக்கறதே அது அரிதாக இருக்குது. நேற்று போய் பார்த்தேன் ஒரு குண்டில் தண்ணி இருந்தது, இன்றைக்கி போய் பார்க்குறேன் அந்த குண்டிலையும் தண்ணி உஞ்சி கிடக்கு. அப்போ நைட்டு கரண்ட் வரல. எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பசுமையாக இருக்கிற ஏரியா இப்போ வறண்டு போய் இந்த பாருங்கள் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நேரம் களை எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கும். அந்த அளவுக்கு விர விட்டு இன்றைக்கி 15 நாள் ஆகுது. நாங்கள் இன்னும் ஒரு குண்டு நாங்கள் தண்ணி பச்சு 18 நாளில் நடணும். இதில் விவசாயத்தை ஊக்கப்படுத்தணுங்கிற விவசாயத்தை விட்டு மக்கள் வெளியேறதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம். இந்தமாரி இந்த மக்கள் எப்படி ஒரு ஊக்கப்படுத்த ஒரு எதுவுமே இல்லாத ஒரு நமக்கு ஏன் இந்த அப்படின்னு போயிட்டு இங்கே விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வேறு வழி தெரியல. நீங்கள் என்ன செய்யணுமோ நீங்கள் 15 மணி நேரம் நீங்கள் விவசாயத்துக்கு கரண்ட்டை கொடுங்க. விவசாயியில் தான் எங்களுக்கு தெரியும், வேறு தொழில் எதுவுமே தெரியாது எங்களுக்கு. இதை வச்சு தான் பழுப்பு ஓட்டணும். கூலிகளில் 2 ஏக்கர் இருந்துச்சு, அது சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அதேமாதிரி நீங்கள் தான் இப்போ கவர்மெண்ட் ஐயா தான் செய்யணும், கரண்ட்டு கொடுக்கணும் எங்களுக்கு. 2 மணி நேரம் கரண்ட் கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறது? வட்டிக்கு பணம் வாங்கி நட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எதுவுமே எங்களால் முடியல, ஒரு தொழில் தெரியல. இதெல்லாம் நாங்கள் என்ன பிரச்சனை? கடன் தான் தொல்லையாக இருக்குது. கடைக்காரன் வீட்டில் தொல்லை பண்ணுறோம். கரண்ட்டு கொடுத்தா நாங்கள் சாவடி பண்ணோம்ல. நல்லா நாங்கள் என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் ஐயா தான் பார்த்து எங்களுக்கு செய்யணும், முதலமைச்சர் ஐயா.